காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியில் பாஜக தோல்வி அடைந்ததன் காரணம் என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். அதாவது அயோத்தி அமைந்திருப்பது ஃபைசாபாத் என்ற தொகுதியில். அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்த்துருவோம். முதல்ல உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிக தொகுதிகள் என்றால் அது உத்தரப்பிரதேசம்தான். 80 தொகுதிகள் அங்கே இருக்கின்றன. அந்த 80 தொகுதிகளில் 2014 பாஜக எத்தனை வென்றிருந்தார்கள் தெரியுமா? 73. பாஜக கூட்டணி, பாஜக மட்டும் 71, கூட்டணி 2. 2019 சற்றே சீட்டுகள் குறைந்தன. எத்தனை வெற்றி பெற்றிருந்தார்கள் தெரியுமா? 64. பாஜக 62, கூட்டணி 2. இப்படியாக பிரம்மாண்டமாக உத்தரப்பிரதேசத்தில் வென்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை பேர் இடியாக அமைந்தது அங்கு வெளியான மக்களின் தீர்ப்பு. பாஜக 36 மட்டும்தான், இந்தியா கூட்டணி 43 சீட்டுகளை வென்றெடுத்தது, மற்றவை 1 சீட். இந்தியா கூட்டணி அங்கே அபார வளர்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஃபைசாபாத் தொகுதியை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களவை தொகுதியை பொறுத்தவரை அங்கு 1991 ஆண்டிற்கு பிறகு, அதாவது திரு அத்வானி அவர்களுடைய ரத யாத்திரைக்கு பிறகு, ராம் ஜென்மபூமி பிரபலமான பிறகு அங்கே யார் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான் அதிக முறை வென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பாஜக முதல் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது ராம் ஜென்மபூமி. அடுத்த கட்டத்திற்கு சென்ற போது 1991 முதல்ல ஜெயிச்சிருக்காங்க. பிறகு 96, 99, 2014, 2019 பிரதமர் மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக பதவியேற்ற போது அயோத்தியில் பாஜக வெற்றி பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சமாஜ்வாதி கட்சிக்கு மக்கள் 1 முறை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க 1998, பகுஜன் சமாஜுக்கு 2004 வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, காங்கிரஸுக்கு 2009 வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் அங்கே பரவலாக வெவ்வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் 1991 பிறகு பாஜகவிற்கு அதிக முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. சரி, இப்போ குறிப்பிட்டு அந்த ஃபைசாபாத் தொகுதியில் இந்த முறை யார் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கா, யார் யாரை வேட்பாளராக அங்கே நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாஜக கூட்டணி வேட்பாளர் லல்லு சிங் அவர் தோல்வி அடைந்திருக்கார். 44% வாக்குகளை பெற்றிருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அங்கே கூட்டணி வைத்தார்கள். சமாஜ்வாதி கட்சி சார்பாக யார் களத்தில் இறக்கப்பட்டார்? அவதேஷ் பிரசாத் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் 49% வாக்குகளை பெற்று. பகுஜன் சமாஜ் சார்பாக சச்சிதானந்தா பாண்டே களத்தில் இறக்கப்பட்டார், படுதோல்வி அடைந்திருக்கிறார், வெறும் 4% வாக்குகள் தான். பகுஜன் சமாஜ் யாரோடவும் கூட்டணி வைக்கல, தனிச்சு நின்னாக, இந்தியா கூட்டணியோடு சேரல. சென்ற முறை அகிலேஷ் யாதவோடு சேர்த்திருந்தார்கள், அவர்களும் கணிசமான தொகுதிகளை வென்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை யார் கூட சேராமல் தனியாக நின்றார்கள். அதனால தான் இந்தியா கூட்டணி என்ன விமர்சித்தாங்க, பாருங்க பகுஜன் சமாஜ் தனியாக நின்று பட்டியலின மக்களின் வாக்குகளை பிரிக்க பார்க்கிறது. இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டியது, ஆனால் பிரிக்க பார்க்குறாங்க. இது பாஜகவிற்கு சாதகமாக அமையும், எனவே பாஜகவின் பி டீம் மாயாவதி என்றெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெற்றி பெற்றது யார் என்றால் சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றார். 54,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பாஜகவின் தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். பாஜக வேட்பாளருக்கு எதிராக போடப்பட்ட வேட்பாளர், பாஜக வேட்பாளர் அங்கே 2 முறை தொடர்ச்சியாக எம்பியாக இருந்தவர், அவருக்கு எதிராக களத்தில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சி இருவரும் கூட்டாக களத்தில் இறக்கினார்கள். அவர் 9 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், 6 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவதேஷ் பிரசாத் அவருடைய பெயர். பழுத்த அரசியல்வாதி, அரசியல் தெரிந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்பி தேர்தலில் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார். ஒரே அணியில் சமாஜ்வாதியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றா வந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி அமையாமல் முறிந்து போயிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைந்துவிட்டு ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் இத்தனை தொகுதியில் போட்டி போடுங்க, நாங்கள் இத்தனை தொகுதியில் போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே அணியில் காங்கிரஸும் சமாஜ்வாதியும் கைகோர்த்ததால் இந்த வெற்றி சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு பொது தொகுதி. இந்த பொது தொகுதியில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி சார்பாக, இந்தியா கூட்டணி சார்பாக பட்டியலின வேட்பாளர் களத்தில் நிறுத்தப்பட்டார், வெற்றி பெற்றிருக்கிறார். சரி, அங்கே உள்ளூர் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் வெற்றி பெற்றாங்களோ அந்த இந்தியா கூட்டணியினர் என்ன பேசுகிறாங்கன்னா, எதனால உங்கள் வெற்றி சாத்தியமாச்சு, பாஜக
செய்த தவறுகள் என்ன என்று பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு காரணங்கள்லாம் பட்டியலிடுறாங்க. அந்த காரணங்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளூரில் போய் பேசும்போது மக்களோடு பொருந்துதா என்று பார்க்கும் பொழுது பொருந்துகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டம் அங்கே அதிகமாக இருக்கிறது. என்னதான் அங்கே ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டாலும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய சவாலாகவே பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் பண வீக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. இதனால் மக்கள் விரக்தி அடைந்து விட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாஜக வேட்பாளர், இந்த குறிப்பிட்ட ஃபைசாபாத் தொகுதியினுடைய வேட்பாளர் என்ன பேசிவிட்டார் அப்படின்னா, அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டுமாயின் பாஜகவிற்கு 400 சீட்டுகள் தேவைப்படுகிறது என்று பாஜக வேட்பாளர் பேசிவிட்டார். அதை எதிர்க்கட்சிகள் பிடித்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, ஆட்சிக்கு வந்தா அரசியல் சாசனத்தில் கை வைப்பேன் என்று சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கிடைக்கிற ரிசர்வேஷன்லாம் போயிடும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அங்கு உள்ள சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்கள் பயந்து விட்டார்கள். ஒருவேளை பாஜக 400 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா உண்மையிலேயே அரசியல் சாசனத்தில் கை வைத்து விடுவார்களா என்று மக்கள் பயத்தில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கையில், அங்கே ஏற்கனவே சாலைகளை விரிவுபடுத்துவதற்காக, வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்காக நிறைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, கடைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான இழப்பீடு திருப்தியாக வழங்கப்பட்டதா என்றால் அது போன்ற இழப்பீடு திருப்தியாக வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் உள்ளூர் மக்கள் இருந்தார்கள். பத்திரிகையாளர் போய் பேசும்போது கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் நினைத்த இழப்பீடு கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லை, இங்கே பிரம்மாண்ட கோயில் கட்டப்படுகிறது, ஆனால் வெளியிருந்து தான் நிறைய மக்கள் இங்கே உள்ளே வராங்க. உள்ளூர் மக்களாகிய நாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு பெரிதாக எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, போதுமான வேலை வாய்ப்புகளும் இல்லை, சிக்கல் நீடிக்கிறது. எனவே தான் ஆளும் கட்சி எம்பியின் மீது எங்களுக்கு அதிருப்தி இருந்தது, அவ்வாறு நாங்கள் எதிர்க்கட்சிக்கு வாக்களித்தோம் என்று அங்கு சென்று செய்தி சேகரித்த பத்திரிகையாளர்கள் தேசிய ஊடகங்களில் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.